ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யாஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் ஒரு மேப் தான் விளாட போகிறோம். மேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் 99 டேஸ் இந்த ஃபாரஸ்ட்டு. அதாவது ஸ்டீலை டெட் ரயிலு, ஸ்டீலை பிரெயின் ராடுங்கிற மாதிரி இது ஸ்டீல் 99 டேஸ் இந்த ஃபாரஸ்ட்டு கைஸ். ஓகேவா, 99 டேஸ் நம்ம வந்து ஸ்டீல் பண்ணோம். ஓகே, இங்கே பாருங்க கைஸ், மித்திக் பனியெல்லாம் வருது. ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் திருட முடியும் கைஸ். ஓகேவா, நம்மளால் திருட முடியும். பட் எவ்வளோ செகண்ட் போட்டிருக்குன்னு தெரியல. ஓகே, 135 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, 10 செகண்டாக குறையுது. பயங்கரமாக இருக்குது கைஸ். இந்த பேஸ்லேருந்து நான் திருடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. சரி, நம்மகிட்ட 50 ரூபா இருக்குது. அதை வச்சு ஒரு ஓபியானதை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். 50 ரூபாய்க்கு அவனா அது ஓபியாக வரானான்னு பார்த்தா அவனை வாங்க. ஐயோ, என் பேஸ் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, அது பிரச்சனை கிடையாது கைஸ். இதை மட்டும் திருடிடலான் இருக்கேன். இதை மட்டும் திருடிடலாம். ஓடு, என்னடா இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான் திருடிட்டு? அட பாவி, அட என்னடா இது கைஸ். ஈஸியாக இருக்குது கைஸ், லிட்ரலாக சொல்கிறேன். அப்பையே திருடிட்டு விட்டேன் நான். ஸ்டீலை டெட்ரே, ஸ்டீலை பிரைட்ரர்லாம் வந்து ஸ்லோவாக ஓடுவான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓபியானது ஒன்று திருடிகிட்டே வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வேறு ஏதாவது ஓபியாக வாங்குவோம். வாங்கி அதை வந்து இது பண்ணலாம். ஓகேவா, இங்கே இவன் வேஸ்ட்டு. ஓகே, மறுபடியும் வீட்டிலேருந்து நான் திருடலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். பட்டு எவ்வளோ செகண்டு? கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்குது, டைம் எடுக்கும் போல். போய் இப்போ நான் 140 ரூபா கொடுக்குறவனை வந்து தூக்க போகிறேன். ஐயோ, 3000 ரூபா பர் செகண்ட், 1.92 மில்லியனா? அட பாவிகளா, 1.92 மில்லியன். டே முன்னாடி இருக்கடா என்னமோன்னு. நோ ஓனர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு மேலே. அப்போ நம்ம அந்த ஓனரே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? இவனை வாங்கிடலாமா? 15 வேண்டாம். இவன் 5K. ஐயோ, காசுலையே. டே, 1Kக்கு ஏற்ற மாதிரி எவனா வாங்கடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? 1Kக்கு ஒருத்தனுமே வர மாட்டேங்கிறான். வந்துருச்சு. இது லெஜெண்ட்ரியா? திருடு. ஐயோ அம்மா, அப்பா, அடராடா அப்பா. யார்றவன்? பாண்டியன் மாதிரி வந்துட்டு பாண்டியன் மாதிரி போயிட்டுருக்கான். இவன் எப்படி வெளியே போவேன்? அடா பாவி. ஸ்டீல் பண்ண முடியல. லாக்கில் இருக்கும் பண்ண முடியாது. ஐயோ, என்ன கைஸ் இப்போ நான் பண்ணுவேன்? இங்கே ஒரு வழி இருக்குது. இது வழியாக போக முடியுமா? ஐயோ, உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டான். எவ்வளோ? 24 செகண்ட் தான் கைஸ். ஐயோப்பா, ஐயம்மா, ஐயோ வலிக்குதேன். டே, அடிக்காதடா. ஐயோப்பா, பேசிக்கலாம்டா. என்னது, ஜெயிலா? அவனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமா நம்மளால்? அப்படின்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு இது போல நேரம் தெரியாது. பாப்பா விளாட தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, அட்லீஸ்ட் இவனை மட்டும் வச்சு தூக்கிட்டு போகலான்னு இருக்கேன் நான். 5 4 3 அமுத்து. ஓடு. லெஃப்ட் ரைட்டு. ஓடு. லெஃப்ட் ரைட்டு. ஓடு. டே, ஓடுற. கஷ்டப்பட்டு திருடிட்டு வேண்டாம். ஓடுற. உள்ள ஓடு. பதுங்கு. லாக். அப்பாடா, லாக் பண்ணிட்டேன். எப்பா, ஒரு ஸ்டீலிங்கை போடுறக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்பா, ஓட்டு 13K வந்துருச்சு கைஸ். இப்போ பாருங்க கைஸ், நான் ஓபி பெட்டா நானே வாங்கி குமிக்கிறேன். நைட்டு சான்ஸு பூஸ்ட்டு ஆக்டிவேட்டா? ஓகே, இவன் வேஸ்ட்டு. நம்மகிட்ட 13Kவே இருக்குது. இதை வாங்கலாமா? ஓகே, வாங்கிடலாங்க கைஸ். ஸ்னேக் பேபியா? டே, உள்ளே போடா. வாங்கிட்டேன் தானே? என்ன வாங்கணும் வந்துட்டே இருக்குது. என்னதுடா இது? செலக்டட் பிளேயர். என்னதுடா இது? சைக்கிள். என்னடா கொடுத்துருக்கானுங்க இவனுங்க? எதுக்குடா என்ன மேலே ரெட் கலரில் லைட் எரியுதே? சொல்லுங்கடா. என்னமோ தெரில கைஸ், ஏனோ தெரியல, என் மேலே ரெட் கலரில் லைட் எரியுது. அது எதுக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. இந்த பேஸ் ஓப்பன் ஆக போகுது. நம்ம பேஸ் ஏற்கனவே ஓப்பனில் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏதாவது திருட. ஓடு. யார் திருடலாம். இவனை திருடலாம். டைமண்டாமா 200 ரூபா தரான். ஐயோ, ஓடிடு வெளியே ஓடு. டே, எவன்டா லாக் பண்ணது? கைஸ், இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அலோவ் பண்ணலாமா நம்மன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியுது. இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து நான் ஒத்துக்கிறேன். என்னடா, என் வீட்டில் ஒன்றே தான் இருக்குது. மீதி இருந்த பெட்டெல்லாம் எவனா தூக்கிட்டாங்க கைஸ். அட பாவிகளா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள்லாம் இப்படி நல்லா இருப்பீங்களாடா? அவனை வாங்கடா, இவனையாச்சும் வாங்கடா. வாடா. ஜெயில். டே, அவ்வளோதான் டாடி. என்னை யாராவது காப்பா.
என்னது இது பையா? ஓ இதுக்கு ரோபக்ஸு. டே யாரவன் 2.7 மில்லியனா? அடப்பா அவனெல்லாம் வாங்குற அளவுக்குலாம் நம்மகிட்ட காசு இல்லை. என்னவோ நடக்குது, என்னமோ சவுண்டு வருது. ஓ என் பேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓ பேஸ் ஓப்பன் ஆனால் அந்த சவுண்டு வரும் கைஸ். அப்படின்னு அந்த ஒரு சவுண்டு வருது. அப்போ அந்த சவுண்டு வந்துச்சுன்னா இண்டிகேஷன் பேஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. லாக். என் பேஸில் இருந்தவனை வேறு எவனா திருடிட்டு போயிட்டாங்க கைஸ். ஓப்பியாக வச்சுருந்தேன், உருப்படியாக வச்சுருந்தேன். கொஞ்சம் பேர் தான் உருப்படியாக நானே வச்சுருந்தேன். அவனை வந்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்ன பண்ணுவேன் நான்? என்னது நைட்டு சேனு பூஸ்ட்டு ஆக்டிவேட்டா? என்னடா சொல்கிறீங்க? பூஸ்ட் வேறு வந்துருச்சாமா கைஸ். இந்த பேஸ் ஓப்பன் ஆனால் திருடிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆச்சுன்னா அப்படியே திருடிட்டு ஓடிடலாம். ஓகேவா? திருடிட்டு அப்படியே லைஸாக திருடிட்டு டபக்கப்பான்னு ஓடிட வேண்டியதான். நிற்கவே கூடாது, ஓடிடணும் டக்குன்னு. என்னது இது? லக்கி ஹவுஸா? லக்கீஸ் ஹவுஸா? லக்கியா? லக்கி. ஓகே நல்ல பேர் தான். யார் இது? ப்ரூட்டு. என்ன தண்டத்துக்குன்னே வரானுங்க. ஓ இங்கே டைமிங் போட்டிருக்கேன். டைமிங்கை போய் பார்த்துட்டு வந்துடும் வாங்க. நெக்ஸ்ட்டு லெஜெண்ட்ரி இன் 2 மினிட்ஸு, நெக்ஸ்ட்டு மித்திக் இன் 5 மினிட்ஸா? ஓ அவ்வளோ டைம் இருக்கா? நம்ம பேஸ் வர ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். வாங்க பேஸுக்கு போவோம். இங்கே இருந்தெல்லாம் திருடிட்டு அவ்வளோ தூரம் ஓடுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமான விஷயந்தான். அவன் லாக் பண்ண போகிறான். புட்டு $15 per second தான் வச்சுருக்கான் இவன். இதுக்கு போய் லாக் வேறு பண்ணி வைக்கிறான். ஓகே திருடலாம் வரும்போது கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க உஷாரா. நம்ம திருடிட்டு வந்ததுலேயே உருப்படியான ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் நம்மகிட்ட. அவனையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க கேஸ். கொஞ்ச நேரம் லாக் பண்ணாமல் விட்டேன். அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லா வேலையும் பக்காவாக பண்ணிட்டு போயிட்டானுங்க. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஓகே இது $90 வருது. உல்ஃபை வாங்கிட்டேன் தானே. டே கேட்லாம் வாங்காதடா. பைத்தியம், கேட்டு வாங்கிட்டு இருக்கேன் கேஸ் நான். டே கேட்டு உள்ளே போகாதடா நீ. இதை செல் பண்ணிடலாம் கேஸ். $14 தான் தரான் இவன். இவனை வச்சுருந்து பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? நம்ம ஓப்பியானது மட்டும் நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கலாம். என்னடா இது? கேட்டு பயங்கரமாக காசு தருது. என்னடா இது சவுண்டெல்லாம் வருது? ஓகே இருங்க கைஸ். இது என்னடா சவுண்டு இது? ஏதாவது லெஜெண்ட்ரிக்கு இது வருதா? இல்லை ஏதாவது லெஜெண்ட்ரி வந்தால் சவுண்டு விடுவானுங்க இவனுங்க. ஏதாவது ஓப்பியான லெஜெண்ட்ரி இஸ் அரைவிங் இன் 15 seconds 14 அப்படின்னு வரும். ஏன்னா இப்போ சவுண்டு வருது, அதான் பார்த்தேன். ஓகே இது எப்போ திறக்கும்னு தெரில கைஸ். திறந்த உடனே தூக்கலாம். ஐயோ இதுக்கு ரொம்ப டைம் இருக்கேடா. திறக்காதுடா இது இப்போதைக்கு. ஏதாவது ஓப்பியாக வருந்தால் தூக்கலாம். இவன் தூக்கிட்டு போயிட்டுருக்கான் ஜெயில். கைஸ் இங்கே ஒரு குதிரை போயிட்டுருக்கு. குதிரையை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டேன். குதிரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடை போடுகிறது. ஓகே ஒரு டைம் தான் வாங்க முடியும் போல், அதுக்கெல்லாம் வாங்கிட்டே இருந்துக்கலாம்னு நினச்சேன். ஓகே இது பண்ணு. லாக் ஆயிடுச்சுல. லாக்லேயே இருக்கணும் கைஸ். நீங்கள் தெரியாமல் ஒரு 2 நிமிஷம் ஓப்பனில் விட்டாங்கன்னு வச்சுக்குவாங்களேன், அவ்வளவுதான். உங்கள் பேஸையவே காலி பண்ணி விட்டுறானுங்க. இப்போ தான் பார்த்துருப்பீங்க என் பேஸ்லேருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போனானுங்க. என்னது? டே எவனோ ஓப்பியாக வருவானுங்க போல கைஸ் நைட்டு. இவன் வேஸ்ட்டு, இவன் தண்டம். சரி இவனை வாங்கு, நீ போயிட்டு வீட்டுக்கு போ. என் வீட்டுக்கு போக சொன்னால் இங்கே போகிறேன். சரி போயிட்டு போ. அவன் வேணாம் கைஸ், அவன் வேஸ்ட்டாக இருக்கான். இவன் வேண்டாம். இவன் வேணாம். 200 per second வேணாம். இவனும் வேணாம். ஓப்பியாக வரணும். ஓப்பியாவா 90. டேய் இவனை வாங்கு தயவு செஞ்சு வாங்க முடியல. சரி இருங்க, இந்த பனியை திருடிட்டு ஓடிடலாம் டக்குன்னு. ஐயோ கரெக்டாக எடுத்தேன் கைஸ். எடுத்த கேப்பில் பண்ணிட்டாங்க கைஸ். சரிங்க ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆனோடனே இந்த இதை திருடிட்டு ஓடிடலாம். ஜாம்பி ஃபைட் பண்ணிங்க. எவ்வளோ செகண்டு? 46 செகண்ட். அது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏலியன் வச்சுருக்கான், இது வச்சுருக்கான், பண்ணி பாருங்க இத்தனை பண்ணி வச்சுருக்காங்க ஈஸ். இவன் ஒரு பண்ணி தரமாட்டானா இவன் கஞ்சப்பையன். டக்குன்னு என்ன பண்ணுறான்னா இந்த பண்ணியை திருடிட்டு கைஸ் அவன் வெளியே போயிட்டான். எதுக்கு போனான்னு எனக்கு இவ்வளோ நேரமாக தெரில. போங்கடே, நான் அப்படியே போய் இது வச்சு பண்ணுறேன். எல்லாம் ஓரமாக போய் என் பேஸ் ஓப்பன்லேயே இருக்குது. எப்போவுமே என் பேஸ் ஓப்பனில் தான் கைஸ் இருக்குது. இவனுங்க அடைச்சி வச்சுக்கிறானுங்க வேணுன்ட்டே. இவன் போகக்கூடாது, இவன் பேஸ்லேருந்து எல்லாம் திருட்டு போகணும்னு தெரிஞ்சே இப்படி அடைச்சி வச்சு அடிக்கிறானுங்க பாருங்க. என் பேஸ் ஓப்பன்லேயே இருக்குது. இப்போ எவனாவது வந்தானா என் பேஸ்லேருந்து அலேக்கா தூக்கிட்டு எடுத்துட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டுருப்பான் ஜாலியாக. என்னால் கேட்க முடியுமா, தடுக்க முடியுமா? முடியாது. சரி ஓகே போ. வேறு ஏதாவது கிடச்சா வச்சு அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். 1 லட்சம் வந்துடுச்சு கைஸ் காசு நம்மக்கிட்ட. இப்போ தான் ஓபியாக வந்தால் கூட நான் வாங்கிடுவேன்.
பட்டு வாங்குறதுக்கு எதுவும் ஊப்பியாக வர மாட்டேங்குது. இது ஓப்பன் ஆச்சு ஆகுமா? ஓகே, இது 300 செகண்டு வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணி ஓப்பன் ஆனால் எடுத்துகிட்டு போகலாம். பட்டு ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆனவுடனே நம்ம வீட்டுக்கு ஓடணும். சரி, வெயிட் பண்ணு ஒரே நிமிஷம். நம்ம அப்படியே போய் வீட்டில் செக் பண்ணிடுவோம். ஓகே, வீடு பக்காவாக இருக்குது. அப்போ இது வெயிட் பண்ணுறேங்க. ஒரு 145 செகண்ட் தான். அதுக்குள்ளே எடுக்கிறோம். ஏலியன் வா 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 உள்ளே போ. நீ என் வீட்டுக்கு போ. நான் தானே வாங்கினேன். போயிரு. வாங்கிரு மறுபடி வாங்கிடே. அம்மா அப்பா ஐயோ டே விடுங்கடா. புதுசு பயிர்களா டே ஏலியன் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான்டா. கைஸ் ஏலியன் போயிட்டான். நான் வந்ததுலேருந்து ஒரே ஸ்டீலிங்குன்னு சொல்லும்போது இவன் வந்தான். என்னடா இது 2.74 மில்லியனா? அவ்வளோ காசுலாம் நம்மக்கிட்டே கிடையாது. அதை நம்ம எடுப்போம். கூடிய சீக்கிரம் எடுத்துருவோம். ஓகேவா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம மில்லியனராக மாறிடலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு லட்சாதிபதியாக இருக்கோம். அதுவே பெரிய விஷயந்தான். ஓகே, நைட்டு ஏன்டா நைட்டு போட்டு சாவடிக்கிறீங்க. இதை வாங்கிடலாமா கைஸ்? 50 ரூபா 50 ருபீஸ் பர் செகண்ட் தான் கொடுக்குது. அதான் பார்க்குறேன். ஏதோ ஓபிஓ வந்தால் பரவாயில்ல, வாங்கிடுவேன். 135 வேணாம். சரி 135 வாங்கிடு 135 கொடுக்குதில்ல, வாங்கடா டேய். இதை வாங்குறது வேஸ்ட்டு தான். சரி இருக்கட்டும். எதுவும் நம்ம வீட்டில் எப்படியோ இவனை வாங்கணும் கைஸ். பட் இவன் பல லட்சம் கேட்பானே. 2.46 மில்லியன் கேட்குறான் கைஸ் அநியாயத்துக்குன்னு. அவ்வளோ காசுலாம் எங்கடா இருக்கேன் என்கிட்ட. அட்லீஸ்ட் அடுத்த லெஜெண்ட்ரி எவ்வளோ நிமிஷம்? 1 நிமிஷம் தான் கைஸ். 1 நிமிஷம் லெஜெண்ட்ரி வருமாம்மா. வர லெஜெண்ட்ரியை மட்டும் நம்ம உருப்படியாக வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஓகே, இவனது ரொம்ப டைம் எடுக்குது. அதுக்குள்ளே வேறு அவனே நின்றுட்டுருக்கான். ஓனரே வீட்டில் இருக்கும்போது நம்ம எப்படா அதை திருட முடியும்? லாஜிக்காக யோசிக்கணும்டா. இதுக்கு 200 செகண்ட் இருக்குது, வாய்ப்பு இல்லை. இதுவும் அல்லா காணாலும் நம்மளால் திருடவே முடியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம அவ்வளோ லேட் பண்ணிடுவோம். என்னடா வீடு காணாமல் போகுது? அவனுக்கு எல்லாம் சர்வரை விட்டு வெளியே போயிட்டு அப்படியே அந்த வீடே மறைஞ்சு போயிடுது கைஸ். அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் போல். அதே மாதிரி வீடு மறையுது. ஓகேவா? பக்காவாக மறைஞ்சிடுது. 1,68,000 ரூபாயை சேர்த்துட்டு வந்திருக்கேன் இந்த தடவை. இவனை வாங்கிடணும்னு நினைக்கிறேன். இவன் ஆகுனா போகிறான் கைஸ். பட் வாங்க முடியல. 2 மில்லியன் வருது. ஐயோ, அங்கே ஒரு வீடு ஓப்பனில் இருக்குடா. ஓடு தம்பி, ஓடு. டக்குனு யார் திருடலாம்? சரி, எது திருடு? வெறித்தனம் இல்லை. இவன் வேணாம். இவனை திருடிட்டேனே. பாருண்ணே. டேய் அம்மா எப்பா அடிக்காதடா. எப்பா திருடிட்டேன்டா. அம்மா ஐயோ. ஏய், ஓரத்தில் வச்சு கும்பலான்னு பார்க்குறியா? நான் யாரும் தெரியாது உனக்கு. நான் இதை திருடாமல் போகிறதில்லை. இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏலியன் ப்ளீஸ், ஒரே ஒரு ஏலியன். என்னடா பண்ணுறது? அம்மாடி அடிக்காதடா, வலிக்குதா. எவ்வளோ நிமிஷம்? 31 செகண்ட் தான். நான் திருடுறேன், நீ அதை பார்க்குற, உன் கண்ணால் பார்க்குற. சரியா? டே என் குதிரையை வேற திருடுறானாமடா. விட்றான வெளியே. ஐயோயோ இப்படி போட்டு அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறாடே. என்னதுடா என்னது ரிக்குவயர்மெண்ட்டா? ரீபர்த்தா? 7 லட்சம் வேணுமாடா ரீபர்த்துக்கு? அட பாவிகளா. என்னது? டே உல்ஃபை வேற திருடுறானாமடா. நான் விடுங்கடா, வெளியே விடுங்கடா. டே ப்ளீஸ்டா. ஐயோயோ. என்னது ஸ்டோல் யார்? உல்ஃபா? டே மொத்தத்தையும் திருடிட போகிறானுங்கடா. ஓப்பன் ஆயிடுச்சு. வந்ததுக்கு இதை மட்டும் திருடிட்டு ஓடிடுறேன். ஓடு. ஐயோ அடிச்சிட்டானே. சரி பரவாயில்ல, என் பேசுக்காச்சு ஓடு. ஏன்டாமா அடுத்து? டே முக்கியமானது இருந்ததே 2 தான் கைஸ். அதையும் திருடிட்டானே கைஸ். ஹார்ஸு உல்ஃபு தான் காசே கொடுத்துட்டுருச்சு. இப்போ அது 2ம் போச்சு. கிங்கு போகிறாப்புல. தம்பி வேஸ்ட்டு. அவன் பெல்ட்டு தேடுறான். கிங்கு மாதிரி இருந்தான் கைஸ். பார்த்தா லைட்டாக கிங்கு மாதிரி இருந்தான். பட் அவன் கிங்கு இல்லையா, பெல்ட்டு தேடுறான். ஓகே, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இதில் ஏதாவது உருப்படியாக இருக்கா? இல்லை. டே என்னடா கேம் உருவாக்கி வச்சுருக்கீங்க? வச்சு செய்யுதுடா. 2.1 மில்லியனாடா. அவ்வளோ காசெல்லாம் எங்கடா இருக்குது? யார்கிட்டடா இருக்கும் அவ்வளோ காசு? ஓகே, இது தண்டத்துக்கு இருக்குது. இந்த வீடு ஓப்பனில் இருக்குடா. ப்ளீஸ்டா. இதை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுறேன்டா. ப்ளீஸ். ஓடு. அப்படிதான் ஸ்ட்ரீட்டாக ஓடு. குறுக்க ஏதாவது பேய் பிசாசுகள்லாம் வர வாய்ப்பு இருக்கே. பார்த்து ஓடு. ஐயோ குறுக்க ஒன்று வருதே. எலி மாதிரி போகுது, என்னன்னு தெரில. அதை பார்த்து அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு.
அப்படியே ஹார்ஸை திருடியாச்சு கைஸ். நம்ம ஹார்ஸ் நமக்கு திரும்பி வந்துருச்சு. ஒருவேளை அவன் தான் திருடிட்டு போயிருமானா நம்ம ஹார்ஸை. நல்ல வேலை கைஸ், நம்ம ஹார்ஸ் நண்பன் நம்மக்கிட்டே வந்துட்டான் திரும்பி. நல்ல வேலை. இப்போ தான்டா எல்லாம் கரெக்டாக வருது. டே 2.77 மில்லியன் வாங்கிடலாம். ஐயோ இல்லை அவன் 2.77 மில்லியன். நான் லேக்ஸ் தான் வச்சுருக்கேன் ஓகேவா. மில்லியன் ஆகிட்ட ஒன்றும் கிடைக்கல. மில்லியன் கிடச்ச உடனே நம்ம போய் அவனை வாங்கிடலாம் ஓகேவா. அது வரைக்கும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இது ஓப்பன் ஆகுமா? வாய்ப்பில்லை. அது ஓப்பன் ஆனாலும் அதுலேருந்து எடுக்க இது வாங்கிடலாமா கைஸ்? 260 ரூபா. சரி நான் வாங்குறேன். ஐயோ டே அடிக்காதீங்கடா. என்னத்த சொல்கிறது, இவனுங்க எதுவும் இது பண்ண மாட்டானுங்க, நம்மளை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. ஏன்டா இதுக்கு எதுக்கடா ஸ்டீலிங்கன்னு பேர் வச்சிங்க? இவன் எதுக்கடா இங்கே வெறித்தனமாக நின்றுருக்கான்? அப்பா டே எவ்வளோதான்டா, எனக்கு ஒரு அளவுக்கு தான்டா அடித்து தூக்கி போட்டுருவேன்டா அவங்களெல்லாம். ஒரு கேட்டு தான் இங்கே வீட்டில் வச்சுருக்கேன், அதுக்கு இவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன். டே தம்பி இந்த வீட்டிலேருந்து திருடணும்டா, இந்த வீட்டிலேருந்து நான் திருடியே ஆகணும்டா. டக்குன்னு ஸ்டீல் பண்ணு. ஓடு 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 நிற்காமல் ஓடு. குறுக்க எவன் வந்தாலும் கண்டுக்காத. ஏதோ ஒரு ஃபேரி அப்படியே அல்லேக்கா ஃபேரியை தூக்கிட்டு வந்துட்டேன் என் வீட்டுக்கு. வந்துட்டு லாக் பண்ணு அவ்வளோதான். ஃபேரி கிடச்சிருச்சு கைஸ், நமக்கு ஃபேரியே கிடச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே இவங்க ரீபர்த் என்னமோ வந்துச்சு இதானே. இன்னும் 7 லட்சம் வேணும். 7 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல இவ்வளோ நேரம். ஓகே நம்ம ஒரு ஓபி ஃபேரியை வந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். நம்மகிட்ட அதிக காசு கொடுக்குற ஃபேரி இவங்க தான் நினைக்கிறேன். ஃபேரி தான் அதிகமாக கொடுக்குது. ஆமாம் கைஸ், நம்ம கஷ்டப்பட்டு போய் உருப்படியாக ஒரு ஃபேரியை வச்சு தூக்கிட்டு வந்தோமே, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு ஓகேவா. எதையுமே தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபேரியை தூக்குனது நல்ல விஷயந்தான் அப்படின்னு தோணுது. ஓகே அடுத்து இந்த வீட்டில் திருடலான் இருக்கேன். எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துட்டு திருடிடலாம். ஓகே கொஞ்ச நேரம் தான் முடியும். ஐயோ அடிக்கிறானே போகிறான்டா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் கைஸ், உள்ளே வந்திருக்கக்கூடாது. இப்போ என் வீடு ஓப்பன் ஆயிரும். டே விட்டுறா ப்ளீஸ்ரா. டே என் வீடு ஓப்பன் ஆயிருண்டா. நான் விட்றா, நான் போயிடுறேன்டா. உன் வீட்டிலேருந்து நான் திருடவே மாட்டேன்டா, போடா. விட்றா. அப்பா அவனாவது அவன் வீடாவது. என்னடாச்சு? என்னடா இது? டேய் என்னை வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டான் கைஸ் அவன். அட சைக்கோ, என்னை விடு. அப்பா வெளியே விடு. டே பாவி, நான் எப்படா வெளியே போவேன்? கைஸ் முடிஞ்சு கைஸ், நம்ம உள்ளே தான் இருக்கணும் போல் கடைசி வரைக்கும். டே எவன்டா இந்த கேமில் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? டே திருடிட்டு போயிடுவானுங்கடா என் வீட்டிலேருந்து. ஓபியாக வேறு ஏதாவது போகிற மாதிரி தோணுதுடா. டே தம்பி என்னை வெளியே விட்றா. இது நான் அழுதுருவேங்க. இது ஆர்ஸை பிடிக்கிட்டானுங்கன்னு சொல்லும் போது ஏடியன் வரான். இவன் 2.2 மில்லியனு. ஏன்டா டே மில்லியனாராக எவனா இருந்தீங்கன்னா வாங்க வேண்டியதானடா, எதுக்குடா விட்றீங்க? சும்மா விட்றானுங்க கைஸ் இவனுங்க, தேவையில்லைன்னா வாங்கிக்க மாட்டேங்கிறானுங்க. யாரா இது? ஃபேரி சரி வாங்கு. சரி என்ன பண்ணுறது, ஃபேரியை வாங்கி தான் ஆகணும். என்ன நம்ம கிட்டே காசு இல்லை ஒன்றும் இல்லை. யாரா இவனை யாரா நான் எப்போ நான் வாங்கினேன்? தம்பி யாருப்பா நீ? டைனோ பாயா? தம்பி உன்னால நான் வாங்கவே இல்லை. நீ கிளம்பிடு, வீட்டுக்கு போயிரு. அப்படியே பார்த்து வீட்டுக்கு போய் சேரு. இங்கெல்லாம் இருக்காது சரியா? டைனோ பாயெல்லாம் வாங்குறதே இல்லை. ஓகே நம்மக்கிட்ட ஃபேரி லெஜெண்ட்ரி 2 இருக்குது ஓகேவா. நம்ம 2 ஃபேரி வச்சுருக்கோம் ஓகேவா. இவனை வித்தரலாம்னு நினைக்கிறேன். 24 ரூபா தான் தரான். வேஸ்ட் இவன் தண்டத்துக்கு இருக்கிறதுக்கு அவன் இருக்காமே இருக்கான் ஓகேவா. அவனை வித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய் ஏதாவது திருட்டு வேலைகளை பண்ணுவோம். என்னடா நடக்குதுங்க? ஓகே இப்போ கேஷ் மல்டிப்ளேயர் இன்ட்டு 1 இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி. அது எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே ஏதாவது ஓபியாக வருதாடா? வந்தால் வாங்கணும்டா. இப்போ இவ்வளோ நேரம் எல்லாம் உருப்படியாக போயிட்டு இருந்துச்சு கைஸ். அந்த ஒரு மைக்கி மண்டையை வந்து இது பண்ணி விட்டான். 1.71 மில்லியன்ரா இது. இதெல்லாம் எங்கடா நான் வாங்குவேன்? அவ்வளோ காசே இல்லையடா. ஏறா இவனை வாங்கணும் கைஸ், அடிக்கடி வரான். ஓகே இவனை வாங்கிடுவோமா? 100 ரூபா பர் செகண்ட் தரான். 100 ரூபா பர் செகண்ட் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? 2.1K 3.49 மில்லியன். இவனெல்லாம் எப்படா வாங்குவேன் நான்? ஓகே அடுத்து மித்திக்கு வருமாமா. அதுக்குள்ளே இந்த வீட்டிலேருந்து நான் திருடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எதை திருடலாம்? ஐயோ ஃபேரியை திருடுறாங்க கைஸ். நோ ஃபேரி நோ போ. என்ன ஸ்டோல் யார் ஃபேரியா? டே எதுக்குடா இந்த கேமில் பேட்டரின்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க? ஆடா பாவிகளா கைஸ். இது ஒரு சத்தியமாக சொல்கிறேன், என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே இந்த கேமை வந்து எவனோ உருவாக்கியிருக்கான்.
அதை வந்து நான் தெரியாமல் வந்து ப்ளே பண்ணணுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். இதை வாங்கிடலாமா? 1.34 மில்லியன். என்கிட்ட மில்லியனே இல்லையாடா. இப்போ எங்கடா என்கிட்ட காசு எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஐட்டம் இருந்தால் தான்டா மில்லியன் சேர்க்க முடியும். இந்த வீட்டில் எவனாவது இருக்கானா? உள்ளே ஒருத்தன் ரெடியாக இருக்கான். என்னதுடா இது சின்னதாக இருக்குது உள்ளே ஒன்று. இதே வாங்கடா இது. ஐயோ இது 2 மில்லியன்ரா 2 மில்லியன்ரா. இல்லையடா 2 மில்லியன். ஐயோ சரி இவனையாச்சும் வாங்கு. 50 ரூபா பர் செகண்ட் தரான். உள்ளே 50 ரூபாய்க்கு கொடு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ காசுக்கு லிட்டரலா 2 பேர் தான் இருக்கானுங்க. யார் வீடுறா இது? என் வீடு தானே. என் வீட்டுக்குள்ளேயே என்னை உள்ளே விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானுங்க. எனக்கு சொல்கிறது லாக்குள்ளேயே இருக்கட்டும். அவன் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே நான் விட்றதாவே இல்லை. என் வீட்டுக்குள்ளேயே நான் இருந்துக்கிறேன். சரியா? உங்களுக்கு ஒரு ஸ்டீலிங் போட்டு காமிக்கணும்னு நினச்சேன் வீடியோ முடியறக்குள்ளே. அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்டீலிங்கும் போட்டு காமிச்சிட்டேன். ஓகேவா? எப்படி இந்த கேமில் திருடணும் அப்படிங்கிறத வந்து நான் பக்காவாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இது ஓப்பன் ஆக போகுது. இதுலேருந்து அந்த பிளட்டு மட்டும் திருடிட்டு போயிடலாம். தயவு செஞ்சு அவனும் இல்லை. தயவு செஞ்சு அந்த ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு விட்டு கொடு. வந்துட்டான். ஸ்டீல் ஓடு. ஐயோ போச்சுடா. ஒன்று நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ இதுக்கு தான்டா இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது. இன்னும் இப்படிலாம் நடக்கக்கூடாதுடா. பேசாமல் லீவ் பண்ணிட்டு ரீஜாயின் ஆகலான்றீங்க. ஏன்னா இது ஒரு பக்காவான ஐடியா. இப்போ நம்ம லீவ் பண்ணிட்டு இப்போ நான் ரீஜாயின் பண்ணுற பாருங்க. இப்போ ரீஜாயின் பண்ணால் வேறு சர்வருக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ வேறு சர்வருக்கு போகணும். இதுதான் கேஸ் டெக்னிக்கு. இதை யூஸ் பண்ண போகிறேன் நான். ஓகே டே 8 என்ன ஆஃப்லைனு 10Kவா? ஓகே ஆஃப்லைன் 10Kவாம்மா? என்னமோ போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன்னா என்னென்னு எனக்கு புரியல. ஓகே டே 8 ஆயிடுச்சு. 5 லட்ச ரூபா அப்படியே இருக்குது நம்ம கையில். ஓபியாக எவனாவது போவானான்னு பார்த்தா வழக்கம் போல் எவனுமே ஓபியாக போகல. ஓகே எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குடா. எப்பட்றா? ஓகே அடுத்த மித்திக்கின்னு 42 செகண்ட் லெஜெண்ட்ரி. அந்த லெஜெண்ட்ரியை தயவு செஞ்சு நான் வாங்கிடுறேன்டா. கெஞ்சி கேட்குறேன்டா. இவனை வாங்க முடியுமா? 3.1 மில்லியன்டா இவன். மித்திக்கு ரொம்ப விலை ஜாஸ்தி கைஸ். நம்ம லெஜெண்ட்ரியாச்சும் வாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இவன் 1.6 மில்லியன் தான். ஆனால் இவனை வாங்க முடியாது. இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. இவன் 2 மில்லியன் தான். இவனையும் என்னால் வாங்க முடியாது. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. என்னடா நடக்குது? எல்லாமே ஓபியாக வரானுங்க. ஐயோ நான் வேறு அவசரத்தில் வந்து இதுன்னு நினச்சிட்டேன். சீக்கிரம் ஓடுறா. வீட்டுக்கு ஓடுறா. என்னடா ஆமகத்தில் ஓடுறாங்க இது. ஐயோ முடியலடா என்னால். கடைசி வீட்டிலேருந்து ஒரு வீடு தள்ளி முன்னாடி வந்துட்டோம் போல். நம்ம லாக் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டாக அது வரக்கும் நம்ம போய் வாங்கிடலாம். ஓகேவா? இதில் இந்த திருடுறவனுங்க வந்து நல்லா உஷாராக திருடுறானுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓபியாக ஒன்று வருது. இதை வாங்க முடியுமா? 1.62 மில்லியன். அவ்வளோ காசு இல்லைடா. டி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எனக்கு? இவனையாச்சும் வாங்கலாமா? வேணாம். வந்துருச்சு கைஸ். லெஜெண்ட்ரி வந்துருச்சு. எது லெஜெண்ட்ரி? எங்கடா லெஜெண்ட்ரி காணோம்? லெஜெண்ட்ரி. போ நீ என் வீட்டுக்கு போ. அப்பாடா ஒரு லெஜெண்ட்ரி வாங்கிட்டேன்டா. யாரா இவன்? நான் வாங்கின பூனை கிடையாது தானே? ஏன்னா நான் வாங்கின பூனை இல்லாமல் ஒரு சில பேர் வரானே. ஓகே இவன் என் வீட்டுக்கு அப்படியே வந்துடுவான். வாடா தம்பி வாடா. ஐயோ அந்த வீடு ஓப்பன் இருந்துச்சு. திருடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகே யாரா நீ? டேய் தப்பான வீட்டுக்குள்ளே போகிற. அடப்பா பூந்துட்டாங்க ஈஸ் உள்ள. அத்துமீறி நுழைவதெல்லாம் தவறு. ஓகே லாக் ஆகிடுச்சு தானே? இவனை மட்டும் வித்தரலாம் இந்த பூனைங்க. மீதி எல்லாவனும் ஓபியாக தான் இருக்கானுங்க. ஓகேவா? யார் இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன்? எங்கே கைஸ் காணாமண்ணா? இவனை தான் கைஸ். இவனா யாரா வாங்கினா? இவன் தான் கைஸ் 250 ரூபா கொடுக்குறான் பார்த்தீங்களா? லெஜெண்ட்ரி இவன் 250 ரூபா பர் செகண்ட் கொடுக்குறான். ஓபி தான் இவனை நான் டம்மின்னு தான் நினைக்கல. நம்ம இருக்கிற நிலைமைக்கு எல்லாவனுமே ஓபியாக தான் தெரியுறானுங்க. ஓகே கைஸ் இப்போ நம்மகிட்ட 6 லட்சம் இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி மாபு தான் வர மாட்டேங்குது. 2 மில்லியனுக்குலாம் வந்துட்டுருக்கானுங்க. இவனால எப்படி வாங்குறதுன்னு தெரில எனக்கு. ஓகே இவன் 190 ரூபா தரான். வேஸ்ட் இவனை வாங்கிறது பிரயோஜனமே இல்லை. நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டில் போய் திருடணும்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். ப்ளீஸ்டா அந்த ஏரியன் மட்டும் கொடுறா. ஓகே இவன் தான் வா ஸ்பீடாக ஓடு. டேடா சூப்பர்ரா. ஒரு ஸ்டீலிங்கை பண்ணிட்டேன். நைஸ் கைஸ் நைஸ். ஒரு ஸ்டீலிங் உருப்படியாக பண்ணியிருக்கோம். அப்பாடா. ஓகே காசுடு. பரவாயில்ல கைஸ். இவன் ஓபின்னு தான் நினைக்கிறேன். 770 ரூபா தரான். அவன் தாண்டா இருக்குல்ல. ஐயோ நம்மக்கிட்ட ஜாம்பிஃபைடு கெத்து கைஸ். நம்ம ஒன்றே உருப்படியாக பண்ணியிருக்கோம். ஓகேவா? இவ்வளோ நேரம் இதில் நம்ம ஒருத்தனை தான் உருப்படியாக இது பண்ணிவிட்டு வந்திருக்கோம். அது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே கைஸ் 6 லட்சம் சேர்த்தாச்சு கைஸ். கொஞ்ச நேரத்தில்
நம்ம வந்து மில்லியன் கணக்கில் பண்ணலாம். 2 மில்லியனு எவ்வளோ? 3.9Kவா? வேஸ்ட்டு. வேறு ஏதாவது திருடலாமா? இவன் வீட்டிலேருந்து தான் கேஸ் இப்போ நம்ம திருடிட்டு வந்தோம். அது கூட இவனுக்கு தெரில கேஸ் ஒன்றும். அட பாவி, ஏமாந்த கோழியாக இருக்கேன் கேஸ் இவன் வீட்டிலேருந்து தான் நம்ம இப்போ திருடிட்டு வந்தோம். அது தெரியாமையே அவன் வந்து இன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். 3, 2, 1, 0 அவ்வளோதான் பண்ணியாச்சு. 50 செகண்டுக்கு ஒன்றும் க்ளோஸில் இருக்குமாம்மா. நம்ம 50 செகண்டில் போய் வேட்டையாக முடிச்சுட்டு வந்துடுவோம். உள்ளே போயிட்டான் லாக் பண்ணிடுவான். சரி, வேட்டையை முடிக்கலான்னு பார்த்தா நம்ம வேட்டைக்காரன் அப்படிங்கிறத வந்து இந்த நாட்டுக்கு நிர்வகிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏய் டே வாங்கடா அவனை ஏலியனை. 1000 rupees கைஸ் ஒரு நிமிஷத்துக்கு. இவன் தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பெரிய ஆள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது செக் பண்ணு. இல்லை இவன் இல்லை. ஓ 250. இவன் பாருங்க கைஸ் 1000 தரான். ஆனால் இவன் விலை வந்து 1000 ரூபா தான். ஓ காசு வித்தியாசத்துலேயும் மாப்ஸ் வருது, புரியுதா? நீங்கள் ஓபி மாப் தான் வேணும்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஓ மேலே இருக்குது பாருங்கள் அந்த செகண்டு, அதுதான் ஓபி முக்கியம். 1.2 மில்லியன் இவன். பட் இவனை இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் காசு கிடச்சா நான் அவனை வாங்கிடுவேன் அசால்ட்டாக. ஆனால் அந்த கொஞ்சம் காசு வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தெரியல நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என் வீடு ஓப்பனில் இருக்குது. அந்த பேட்டை பிடிச்சிட்டு அப்படியே கன் மாதிரி ஓடலாம். அது நல்லாயிருக்கு, நல்லா அனிமேஷன் பண்ணியிருக்கானுங்க. காய்ஸ் நம்ம கரடி மாமா போயிட்டு இருக்காப்புல. கரடி டே எவன்டாவன்? டே எவ்வளோடா? 2.34 மில்லியனா? டே மில்லியனில் கேட்காதீங்கடா. இல்லைடா மில்லியன் இருந்தால் நான் கொடுத்துருப்போனாடா. எவ்வளோ? 15. ஓபின் இறத்துடலாம் டக்குன்னு. சரி ஏலியனை தூக்கி ஓடு. அப்படியே லெஃப்ட்டில் வந்து ஓடு. அவ்வளோதான் வந்தாச்சு. ஸ்டோல் ஏலியன் வந்துருச்சு. ஓகே ஒரு ஏலியன் கிடச்சிச்சு நமக்கு. நல்ல வேலைடா, 2 ஏலியன்ரா. பட் இவன் 270 தான் தரான். இவன் 1.8K. இதில் பாருங்க எப்பிக்கு ரேரு. ஓகே இப்போ ரெண்டுமே ஏலியன் தான். ஓகேவா, ரெண்டுமே ஏலியன். பட் இது வந்து லெஜெண்ட்ரி. பட் இவன் வந்து லெஜெண்ட்ரி டைமண்ட் தான். அதனால இவன் வந்து 1.8K per second தரான். ஓகேவா. ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 1 மில்லியன் வந்துருச்சு கைஸ். அடப்பாவிங்களா, நான் பார்க்காம பேசிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஃபைனலி வி ரீச்டு த 1 மில்லியன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே இந்த 50 ரூபாயை விற்று விட்ருவோம். இவன் எதுக்கு இருக்கான்னு தெரியல. விற்றுரு. இந்த 73 ரூபா பையிலையும் அனுப்பி விட்ருவோம் வீட்டுக்கு. பைப்பா வீட்டில் பார்ப்போம். ஓகே இப்போ எதாவது உருப்படியா வா இப்போ வாங்கடா பார்ப்போம். எவ்வளோ பெருசாக வந்தாலும் நான் வாங்குறேன்டா. இப்போ வாங்கடா ஓபியா. நம்ம ஓபி ஆனதுக்கப்புறம் எவனுமே ஓபியாக வரமாட்டான். நம்ம எப்படியோ இந்த கேமில் கொஞ்சம் ஸ்டீலிங் ஈஸியாக இருக்குது கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், சப்ப ஈஸி. ஸ்டீலிங் வந்து பார்த்திங்கன்னா சப்ப ஈஸியாக இருக்குது இந்த கேமில். நீங்கள் அசால்ட்டாக திருட முடியுது. ஓகேவா. யாராவது இன்னும் இந்த கேம் ட்ரை பண்ணாமல் இப்போ விளையாண்டு பார்க்காம இருந்தீங்கன்னா விளையாண்டு பாருங்கள். ஓகே அவனை வாங்கிடலாமா? 1.36 மில்லியன் அவன். சரி வேண்டாம், அவனை வாங்க முடியாது. சரி மை காட், ஒரு வீடு இஸ் ஓப்பன். ஐயோ வீட்டு ஓனர் வரானே கரெக்டாக. அடப்பா வீடே ஐயோ 2 மில்லியன் கைஸ். எப்படா எனக்கு மட்டும் இப்படி வரீங்க? இவன் வேஸ்ட்டு. 250 ரூபா தான். 1.65 தான். 1.65 தான். எடு. நம்மகிட்ட இருக்க கைஸ் 1.65. வாங்கிடலாம் அவனை. வாங்கு. ஐயோ இல்லை கைஸ். 1.2 தான் இருக்கா என்கிட்ட. நான் கண் தெரியாமல் 1.65 இருக்குதுன்னு நினச்சிட்டு போயிட்டு என்ன இன்னும் 1.2 இருக்குது. டே யார நீ? லாக் போடு. ஐயோ உள்ளே வந்து மாட்டிக்கிட்டானே. தம்பி வெளியே போப்பா. வேண்டாம்ப்பா பாம்புக்குறி, வெளியே போயிரு. நீயா வெளியே போயிட்டேன்னா உனக்கு நல்லது. நானா உன்னை அடித்து துரத்துனேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். நீ சுருண்டு பிஞ்சு சதுரிடுவேன். நவுறா ஓடுறா. எம்மா டேய் எவன்டா அவன் என் பேஸ்குள்ளே பூந்து கலவரம் பண்ணுறான். நான் தான்டா எல்லா பேஸ்லையும் பண்ணிட்டு இருந்தேன். நீ யார்ரா புதுசா? ஐயோ திருடிடுவான் போல கேசுவேன். திருட்டு ராஸ்கல். ஐயோ அப்பா டேய் வேணாம்டா, வெட்டுருங்கடா. ஐயோ இவன் வந்து இப்படி பண்ணுறான். வேறு சர்வரில் தான் கேஸ் ஜாயின்ட் ஆகணும். நம்ம சர்வர் மாற்றியே நமக்கு வந்து டைம் ஆகுது, ஏன்னு தெரில. ஓகே வாங்க இந்த சர்வருக்கு போவோம். இந்த சர்வரில் ஏதாச்சும் உருப்படியாக வருதானே. நிறையா பேர் சர்வர் மாற்றுறாங்க கைஸ். ஒரு ஓபியான விஷயத்தை வாங்கி வச்சுருக்கேன், இதுங்க காட்டுறேன். இவன் தான் கேஸ் 2K per second கொடுக்குற ஒரு ஓபியான ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டான். ஓகேவா. இவன் நான் இப்போ தான் கேஸ் வாங்கினேன். அப்படியே போயிட்டு இருந்தான். லைட்டாக அமுத்தி விட்டேன். காசு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. காசு இருக்கா இல்லையான்லாம் பார்த்து வாங்க. டபுக்குன்னு அமுத்துனேன், டபுக்குன்னு வந்துட்டான். ஓகேவா.
ஓகே, வேறு எதுவும் உருப்படியாக வர்ற மாதிரி எனக்கு இப்போ தெரியல. இருங்க எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு சும்மா போய் பார்த்துட்டு வருவோமா? ஓகே, இங்கே இருக்க ஒரு வீடு ஏதோ ஓப்பன் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் ஓப்பன் ஆகலை. அதுக்கு முன்னாடியே நம்ம ஓனர் அண்ணாச்சி இருக்கார். ஓகே, எவனை திருடலாம். சரி, இவனை திருடு 280/s எடுத்துகிட்டு போய் வித்துடலாம். ஏன்னா இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். டே மூக்கா பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் கைஸ். டே ஸ்டம்படி ஸ்டீலிங். டே என்னோடதை மட்டும் திருடாதீங்க. என்னோட திருடாத. நல்ல வேலை எதுவும் ஆகல. ஏன் திருடிட்டானுங்களான்னு தெரில. ஐயோ நல்ல வேலை. இது ஏதாவது ஆயிடுச்சா கைஸ்? ஒருத்தன் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கான், ஏன்னு தெரில. யாரா நீ? டே தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுறா. தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போயிருன்ட்டேன். இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோவேன். டே எப்படா உள்ளே வரீங்க நீங்கள்? இந்த கேமில் இது ஒரு பெரிய பகு கைஸ். சும்மா உள்ளே விட்டுருது. செத்தே போயிட்டானா? ஓ, ரெஸ்ட் இன் பீஸா? சாரிப்பா தம்பி, நீ ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே, வேணா தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். 2K போடு. காசு 1 மில்லியன் அடிக்க போகுது கிட்டத்தட்ட. 1 மில்லியன் அடிச்சிட்டோம் கைஸ். அடிச்சிட்டோம். ஐயோ இல்லை கைஸ், ஒரு 58,000 வேணும் கைஸ். ஒரு 58,000 வந்துச்சுன்னா நம்ம வந்து மில்லியனர். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து அப்படியே பில்லியனராக மாறிக்கலாம். ஓகே, இது இல்லை இன்னும் கொஞ்சம் வந்துருச்சு 1 மில்லியன். மறுபடியும் 1 மில்லியன் கைஸ். செகண்ட் டைம் 1 மில்லியன் நம்ம அடிக்கிறோம். பிரச்சனை இல்லை. ஓகே, அடிச்சாச்சு. இப்போ வச்சு எதாவது உருப்படியாக வருதான்னு பார்த்துட்டு அப்படியே எதாவது வந்து தான் வாங்கலாம். இல்லாட்டி அப்படியே நம்ம இந்த வீடியோ வந்து என் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ தான் பேஸ் லாக் பண்ணேன். எதுவும் வராதுன்னு எனக்கு தோணுச்சு. அதாவது என்னது சொல்கிறேன், ஏதாவது எவனும் திருட மாட்டான்னு எனக்கு தோணுது. ஓகே, 2 நிமிஷம் இருக்கா? ஓகே, 2 நிமிஷம் தானே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறக்குள்ளே இந்த பேஸ்லேருந்து எதாவது திருடிட்டு போயிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸ்டீல் சுத்தம். நம்ம பேஸ்லேருந்து ஏதாவது இப்போ திருட்டு போக போகுது. கன்ஃபார்மாக சொல்கிறேன் பாருங்க, என் பேஸ்லேருந்து ஏதாவது இப்போ திருட்டு போக போகுது. வெளியவே ஓப்பியாக ஒருத்தன் போயிட்டுருக்கான். அவனையாச்சும் வாங்கியிருக்கலாம். கரடியும் வாங்காமல், ஒன்றுத்தையும் வாங்காமல் இப்படி வந்து இங்கே நின்றுட்டுருக்கிறதுக்கு போடா விளக்கண்ண நவுட்றா. டே விட்றா என்ன வெளியே. நான் வெளியே வச்சு போகிறேன். ஓகே, 27 செகண்டு. டே என் பேஸ்லேருந்து திருடிடுவானுங்களா? ஏன்டா இந்த வீடியோ சொதப்பெல்லாம் இருக்குது கைஸ். உண்மையிலே சொல்கிறேன், சொதப்பல் பண்ணுறானுங்க கைஸ். வச்சு சொதப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு பண்ணுறானுங்கன்னு தெரில. இப்போ என்னடா பண்ணுவேன்? போச்சுடா. எவன்டா திருடுறது? எவனா திருடுறான்டா. நான் விட்றா. லூஸு பயலை. இவன் ஒரு கேனையாக இருப்பான் கைஸ். இவன் 5 4 3. நான் விட்றா. நான் வெளியே வச்சு போய் தொலைகிறேன். நீ என்னமா பண்ணுறா? லூஸு கேனை. நான் ஊருக்கு போகிற வழியில் திருடிட்டு வச்சு போகிறேன். ஓடு. அப்பா இவ்வளோ நேரம் உள்ளேருந்து அடி வாங்கினதுக்கு நமக்கு ஒரு திருடல் வேலை கிடச்சிருச்சு. என் பேஸ் வழக்கம் போல் ஓப்பனில் இருக்கு. நோ தம்பி, நீ என் வீட்டுக்கு வா. அச்சோ, உள்ளே ஒரு பூந்துச்சு கைஸ். ஒரு சைத்தான் பேட்டடு. எது உள்ளே பூந்துச்சு? இதானே. போடு செத்துரு. வெளியே போயிரு. அவ்வளோதான், போயிட்டான் அவனே. லாக் பக்காவாக இருக்குல்ல. எவனை எதுவும் திருடல. நல்ல வேலை. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கான். அவனை நான் ஒரே அடியில் அடித்து அவனை நம்ம நாக் அவுட் பண்ணி விட்டாச்சு. ஓகே, இப்போ வேறு ஏதாவது இருக்குது? ஏதாவது விற்றுறலாங்க கைஸ். இந்த 135 ரூபா தான் தருது இது. ஓகே, 100. இது என்னதுடா இது? 2 காட்டுது. எப்பிக்கு லெஜெண்ட்ரியா? என்னதுடா இது? ஐயோ, என்னாச்சு? ஃபேரியை விற்றுட்டேனா தெரியாமல்? கைஸ், ஏதாவது ஃபேரியை விற்றுட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அவசரத்தில் ஃபேரியை காணோமா இல்லை ஃபேரியை தான் அப்படியே திருடிட்டு போனானுங்களா? என்னடா நடக்குதுங்க? உங்களுக்கு வேறு கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, 1000 ரூபா தரான். சரி, வாங்குடா. ஓகே, இது என்னமோ ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா என்னன்னு புரியல எனக்கு. ஓகேவா? நம்ம வந்து இப்போ நான் 10,000 கொடுத்து வாங்குறேன்னா அவனே 600 ரூபா தான் தரான். ஆனால் 1000 ரூபா கொடுத்து வாங்குறவனே 1000 ரூபா தரான். ஓகே, இப்போ நம்ம மொத்தத்தையும் இது கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? மொத்தமாக கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. 1.9 மில்லியன். ஓகே, அந்த கரடியை வாங்க முடியாது. விட்டுரு போ. ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை தான் விளாண்டோம். அந்த கேம் பேர் என்னது? இந்த கேமு ஐயோ பேரே மறந்து போச்சுடா. பேரே தெரியாமல் ஒரு கேமை நான் விளாண்டுருந்தேன். ஓகே, இந்த கேம் பேர் என்னது? ஸ்டீல 79 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட். ஸ்டீல 79 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட். ஓகேவா? இந்த கேமை நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகேவா? அதனால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஒரு லைக்
ஒரு லைக் தானே கைஸ். அந்த லைக் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிருங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் தானே, ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தானே கைஸ், பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போங்க. ஓகேவா? ஓகே பாய் கைஸ், பாய்.